ரிஷபம் ராசி அன்பர்களே, இன்றைய தினம் இனிமையான நாளாக தொடர உங்களுக்கு வாழ்த்துக்களை முதல்ல சொல்லிக்கிறோம். நாம் இன்றைக்கி இந்த பதிவில் ஆடி மாதம் எப்படி கிரக நிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு, இந்த ஆடி அமாவாசை தினத்தில் நீங்கள் மேற்கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்ன, இந்த ஆடி அமாவாசையில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது, இந்த ஆடி மாதத்தின் கிரக நிலைகளால் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன, இதை பற்றின முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக நாங்கள் இந்த பதிவில் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு ரிஷபராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரிஷபராசியில் இருக்கக்கூடிய கார்த்திகை, ரோஹிணி, மிருகசீரிடம் இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்குமே என்ன மாதிரியான அமைப்புகள் இந்த ஆடி மாதம் உருவாக போகுது அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். ரிஷபம் ராசி அப்படின்னு சொன்னாலே நீங்கள் சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க. உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் மேன்மையை அடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி அன்னை வழிபாட்டை செஞ்சால் நன்மைகளை பெற முடியும். உங்களுக்கு மகாலட்சுமி தாய் பிடிக்கும் அப்படின்னா ஓம்கம் மகாலட்சுமி தாயே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை நம்மளோட சேனல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அன்னையின் பரிபூரண அருளும் உங்களுக்கு கிடைக்க நாங்கள் வாழ்த்துக்களை சொல்லிக்கிட்டு இறைவனிடம் உங்களுக்காக பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். இந்த ஆடி அமாவாசை அன்றைய தினம் என்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறதையுமே உங்களுக்காக இந்த பதிவில் சொல்லியிருக்கோம், முழுமையாக பாருங்கள். ஜோதிட ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு எளிய முறையில் தீர்வு பெறணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, பயன்படுத்திக்கோங்க. இந்த ஆடி மாதம் இருக்கிற 12 மாதத்துலேயுமே ஒரு சிறப்பு வாய்ந்த புண்ணிய மாதமாக பார்க்கப்படுது. இந்த புண்ணிய காலகட்டத்தில் மக்கள் எல்லோரும் புனித நதியாக இருக்கக்கூடிய ஆறுகளில் நீராடுறது ரொம்பவுமே விசேஷமாக பார்க்கப்படுது. நாம் இந்த ஆடி மாதத்தை கணக்கில் வச்சு தான் பண்டிகைகளோட தொடக்கம் ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஆடி மாதம் கிராமப்புறங்களில் வெகு விமர்சையாக கொண்டாடுவாங்க. காவல் தெய்வங்களுக்கு திருவிழா பூஜையெல்லாம் ரொம்பவுமே விமர்சையாக செய்வாங்க. இந்த ஆடி மாதத்தில் நெல்லை மாவட்டம் இருக்கு இல்லையா, அங்கே சங்கரன் கோவில் இருக்குது. அந்த கோவிலில் 12 நாள் அம்மனின் ஆடி தபசு திருநாள் ரொம்பவுமே கோலாகலமாக கொண்டாடுவாங்க. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தா, அரியும் சிவனும் ஒன்று அப்படின்ற தத்துவத்தை இந்த உலகத்திற்கு உணர்த்தும் திருவிழாவாக இந்த விழா விமர்சையாக கொண்டாடப்படுது. ஆறு அப்படிங்கிறது மக்களோட ஜீவன் அடியாக இருக்குது. இதனால தான் ஆடி மாதத்தில் புனித நீராடுறத நாம் ரொம்பவும் பல நூற்றாண்டு காலமாக நம்மளோட தமிழர் மரபில் வச்சுருக்கோங்க. ஆடி மாதம் சிவனின் சக்தியை விட பார்வதி தாயின் சக்தி அதிகமாக இருக்கும். அதனால தான் ஆடி மாதத்தில் பாருங்கள், எல்லா அம்மன் கோவிலையுமே திருவிழா விமர்சையாக கொண்டாடுவாங்க. இந்த ஆடி மாதத்தை அம்மன் பக்தர்கள் தனி சிறப்பு தனி மரியாதையாக கொடுப்பாங்க. கேரள மக்கள் கூட இந்த மாதத்தை ராமாயண மாதமாக கருதுகிறாங்க. அதுவும் இந்த மாதம் பிதிர் கடமைகள் செஞ்சால் நம்ம வருஷம் முழுவதுமே பித்ருக்களுக்கு கடன் கொடுத்த பலன் நமக்கு கிடைக்கும். இவ்வளவு சிறப்பு வாய்ந்தது இந்த ஆடி மாதம். இந்த ஆடி மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலைகளை கொடுத்துருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாமா? முதல்ல ஆடி மாதம் இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிடம் இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டாகும் பலன்கள் அப்படின்னு பார்க்கலாம். கார்த்திகை நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நினைக்கிறத சாதிக்கிறதுல முதலிடம் கொண்டவங்க தான் நீங்கள். உங்களுக்கு இந்த மாதம் மிகவும் ஒரு யோகமான மாதம். முயற்சி ஸ்தானத்தில் சூரியன் சஞ்சாரம் செய்கிறதுனால எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே உங்களோட விருப்பப்படி நடந்து முடியும். எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். சுய தொழில் செய்கிறவங்களுக்கு பணியாளர்களோட ஆதரவு உண்டாகும். சகோதரர்களின் ஒத்துழைப்பால் இழுபறியாக நடந்த வேலை விரைவில் நடந்து முடியும். சகோதரர்களுக்குள் ஒற்றுமை உண்டாகும். குடும்பத்தில் நிம்மதியான நிலை வரும். உங்கள் செல்வாக்கும் அந்தஸ்தும் உயரும். அரசியல்வாதிகளுக்கு தலைமையின் ஆதரவு தொண்டர்களின் மூலம் பலம் அதிகரிக்கும். பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும். புதிய தொழில் தொடங்க நினைக்கிறவங்களுக்கு அதற்குரிய அனுமதி வரும். அரசு வழி முயற்சி ஆதாயத்தை கொடுக்கும். சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை வரும். உடல் பாதிப்பு விலகும். புதிய வீடு வாகனம் வாங்கும் முயற்சி வெற்றி வாய்ப்பை கொடுக்கும். மாணவர்களுக்கு படிப்பு விஷயத்தில் அக்கறை அதிகரிக்கும். அதன் பிறகு ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு தெளிந்த சிந்தனையோடு செயல்பட்டு வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையக்கூடியவங்க தான் நீங்கள். உங்களுக்கு ஆடி மாதம் மிகவும் முன்னேற்றம் நிறைந்த ஒரு மாதம்.
வேலையில் இருந்த பிரச்சனையும் நெருக்கடியும் விலக ஆரம்பிச்சிடும். தனியார் நிறுவனத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு ஊதிய உயர்வும் சலுகையும் கிடைக்கும். ஒரு சிலருக்கெல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடிய வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு போகலாமா அப்படிங்கிற நிலை வரும். அதாவது அதிக சம்பளத்துக்கு வேறு வேலைக்கு போகலாமா நினைப்பீங்க. அதற்கு சாதகமான வாய்ப்பு வரும். தொழிலில் ஆதாயம் அதிகரிக்கும். உங்களோட திறமை வெளிப்பட்டு காணப்படும். குரு பகவானோட பார்வை ருணரோக அஷ்டம ஜீவன ஸ்தானத்திற்கு கிடைக்கிறதுனால உடல்நிலையில் ஏற்பட்ட சங்கடம் விலகும். எதிர்ப்புகள் நீங்கும். வழக்கு வெற்றியாகும். மறைந்திருந்த உங்கள் திறமை வெளிப்படும். செல்வாக்கும் அந்தஸ்தும் உயர்ந்து காணப்படும். எதிர்பார்த்த வரவு வந்து சேரும். திறமைக்கேற்ற வேலை இல்லை, தகுதிக்கேற்ற ஊதியம் இல்லை அப்படின்னு வருத்தப்பட்டவங்களுக்கு உங்களோட நிலைமை இப்பொழுது மாறும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். ரொம்ப நாள் கனவு நனவாகும். அரசியல்வாதிகளோட செல்வாக்கு உயர்ந்து காணப்படும். எதிர்பார்த்த பணம் கைவந்து சேரும். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும். குடும்பத்தில் இருந்த நெருக்கடி காணாமல் போகும். சொல்லப்போனால் தைரியம் தன்னம்பை அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. அதன் பிறகு மிருகசீரிடம் நட்சத்திரக்காரங்களுக்கு செயல்களில் வேகமும் எடுத்த வேலைக்கு முடிக்கிறதுல திறமையும் கொண்டவங்க தான் நீங்கள். உங்களுக்கு இந்த மாதம் ரொம்பவுமே கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு மாதம். தைரிய வீரிய காரகன் செவ்வாய் வந்துட்டு உங்களுக்கு சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது கேது பகவானோடு இணைஞ்சிருக்காரு. இதனால உடல்நிலையில் சின்ன சின்ன பாதிப்புகள் அவ்வப்போது வரலாம். உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும். தாய் வழி உறவுக்கும் உங்களுக்கும் இடையில் ஏதாவது மனஸ்தாபங்கள் வரலாம். கவனமாக இருங்க. 5ஆம் இடத்திற்கு செல்லும் செவ்வாய் எதிர்பாராத நெருக்கடியை ஏற்படுத்தினாலும் 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சூரியனும் 2ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் குருவும் உங்களோட நிலையில் முன்னேற்றத்தை கொடுப்பாங்க. உங்களுக்கு உண்டாகும் நெருக்கடியிலிருந்து உங்களை பாதுகாத்துக்குவாங்க. எதிரிகளால் ஏற்படும் தொல்லை பிரச்சனை உங்களை விட்டு நீங்கிடும். பாதிப்புகள் விலகும். உங்கள் நிலையில் நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றம் இந்த மாதம் வரும். தொழில் சாணத்தில் குருவோட பார்வை வர்றதுனால தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். பணியாளர்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடி விலகும். வேலைக்காக முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு உங்களோட முயற்சி வெற்றியடையும். வெளிநாட்டு முயற்சி சாதகமாக இருக்கும். பொன் பொருள் சேர்க்கை வரும். பணப்புழக்கம் சீராக இருக்கும். குடும்பத்தில் நிம்மதியான நிலை வரும். சிலருக்கு வேலை காரணமாக திடீர்னு வெளியூர் செல்ல வேண்டிய சூழ்நிலை வரலாம். எச்சரிக்கையாக இருங்க. தம்பதிகள் ஒருவரை புரிந்து கொண்டு செயல்படுங்க. தேவையில்லாத கோபத்தை மட்டும் தவிர்த்தால் நன்மைகளை நீங்கள் இந்த மாதம் பெற முடியும். இந்த ஆடி அமாவாசை தினத்தில் என்ன செய்யணும் அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்கலாம். நம்மளோட முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய பித்ரு கடன்களை அமாவாசை நாட்களில் தவறாமல் செஞ்சால் பித்ரு தோஷத்திலிருந்து நாம் வெளிவர முடியும். விடுபட்டு நன்மைகளை பெற முடியும். ஆடி அமாவாசை தினம் அதற்கு உரிய ஒரு சிறப்பான மாதம். மற்ற மாதத்தை செய்கிறத விடவே இந்த ஆடி அமாவாசையில் செஞ்சால் மாதம் முழுதும், அதாவது வருடம் முழுவதுமே நீங்கள் தர்ப்பணம் செஞ்ச பலனை பெற முடியும். ஆடி அமாவாசை அன்னைக்கு பசுவுக்கு அகத்தியக்கீரை கொடுத்தால் நன்மை வந்து சேரும். இதனால் பித்ரு தோஷத்தால் தடைபட்டிருந்த நம்மளோட குல தெய்வத்தின் அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும். எள்ளும் தண்ணீரும் வச்சு ஹோமம் செஞ்சால் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு ஆரோக்கியத்தில் ஏற்பட்டிருந்த ஆரோக்கிய பிரச்சனை நீங்கும். வீட்டில் இருக்கக்கூடிய நிதி நிலைமை மேம்படும். நிதி பிரச்சனைகள் தீரக்கூடிய வாய்ப்பை பெற முடியும். ஆடி அமாவாசை தினம் நம்முடைய பிரச்சனைகள் தீருவதற்காக வழிபடக்கூடிய ஒரு சிறப்பான தினம் அப்படின்னு சொல்லலாம். நம்மளோட இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தின் அருள் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சா முதல்ல பித்ருக்களோட ஆசி நமக்கு கிடைக்கணும். அமாவாசை நாளில் பித்ருக்களுக்கு நாம் செய்ய வேண்டிய பித்ருக்கடனை முறையாக செஞ்சாலே பித்ரு தோஷம் நீங்கும். இது இருந்துச்சுன்னா நம்மளோட குலதெய்வத்தின் அருள் நமக்கு கிடைக்காது. இந்த ஒரு விஷயத்தை செஞ்சால் பித்ரு தோஷம் நீங்கினா தான் குலதெய்வத்தின் பரிபூரண அருளுமே நமக்கு கிடைக்கும். இந்த விஷயம் வரணும் அப்படின்னு நினச்சா கட்டாயம் இந்த விஷயத்தை நீங்கள் செய்யுங்க. இப்போ எந்த விஷயத்தை ஆடி அமாவாசை தினத்தில் செய்யக்கூடாது, அப்படி செஞ்சால் இப்படி நம்ம செய்கிறதுனால தான் நிறைய பிரச்சனைகளே நமக்கு வருது. அமாவாசை திதி இருக்கக்கூடிய நேரத்தில் நகையை கண்டிப்பாக அடமானம் வைக்கவே கூடாது. யாருக்கிட்டேயுமே கடனாக பொருளை வாங்குறதோ கடனாக பொருளை கொடுக்கறதோ கூடவே கூடாது. அமாவாசை தினத்தில் நகம் வெட்டக்கூடாது. பெண்களை பொறுத்த வரைக்கும் தலைவிரி கோலமாக இருக்கவே கூடாது. அன்றைய தினம் முடி வெட்டவே கூடாது. ஆண் பெண் இருபாலருமே முடி வெட்டக்கூடாது. இருபாலருமே வெறும் நெத்தியோடு இருக்கக்கூடாது. மஞ்சள், சந்தனம், இல்லை குங்குமம், இல்லை திருநீர், இதில் எதையாவது ஒன்று நெற்றியில் பூசி இருக்கணும். வெறும் நெத்தியோட மட்டும் நீங்கள் இருக்கவே கூடாது. பெண்களை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக இதை ஃபாலோ பண்ணுங்கள். யாருக்கிட்டையுமே கோபப்பட்டு பேசாதீங்க. கோபப்பட்டு பேசி அவங்கக்கிட்ட வீண் பிரச்சனையில் ஈடுபட்டால் அவங்க உங்களுக்கு தெரியாமல் கூட திட்டுவாங்க. மனசுலேயே கூட சாபத்தை விட்டுருவாங்க. இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் செய்யவே கூடாது. இது பல பாதிப்புகளை கொடுத்துடும். அதனால அன்றைய தினம் ரொம்பவுமே சாந்தமாக இருங்க. கோபப்படுறத முழுமையாக தவிர்த்துடுங்க. எல்லோருக்கிட்டையுமே கொஞ்சம் அன்பும் அனுசரணையுமாக நடந்துக்கிட்டால் நன்மைகளை நீங்கள் பெற முடியும்.
என்ன நேர்களே, இந்த பதிவில் உங்களுக்கு இந்த மாதம் என்ன விஷயம்லாம் நடக்கும், எது சாதகம் பாதகமாக இருக்கும், எதில் கவனமாக இருக்கணும், ஆடி அமாவாசையில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற முழுமையான தகவலையுமே பார்த்துருக்கோம். இந்த பதிவு ரிஷபராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களோட நண்பர்கள் ரிஷபராசியாக இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறது தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.